இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பெங்காலில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அத்தோய் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒத்தல்லோ அப்படின்னு ஷேக்ஸ்பியரால 1600களில் எழுதப்பட்ட கதையை மையமா வச்சு எடுக்கப்பட்டது தான் இது. ஸோ 1600ல அந்த மனுஷன் எப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்றத நீங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது மட்டும் இல்லாம இது நம்ம மங்காத்தா படம் அஜித் குமார் மாதிரியே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஷேட்ல இருக்க மனுஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் இந்த படம் நகர்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த படத்தோட கதை விளக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல நெகட்டிவ் ஷேட்ல இருக்க கேரக்டர் தான் மெயின் கேரக்டர்னு சொல்லியிருந்தா இல்லையா, அதை தான் காமிக்கிறாங்க. ஸோ இவரோட பேர் கோகோ அப்படின்றது தான். வெளிநாட்டுல இந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட படிப்பு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. வேகமா இங்க அவரோட சொந்த ஊருக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத அவரே சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ நான் இங்க ஒரு கேம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். அந்த கேமுக்காக தான் நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அதுக்கு சரியான சமயம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நபருக்கு போன் பண்ணி, சார் நீங்க கரெக்டா வந்துகிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துல இங்க ரீச் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி இவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பும்போது இவருக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் அங்கங்க போகிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அந்த பிளாஷ்பேக்ல என்ன தெரியுது அப்படின்னா, இவர் கோகோ இல்லையா, இவரோட நண்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட பேர் அத்தோய் அப்படின்றது. அது அத்தோய் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணை இவர் பிடிச்சி போய், அதாவது சின்ன வயசுல அந்த பொண்ணு கிட்ட சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஈடுபடும் போது அங்க அத்தோய் வந்து தடுக்கிறா. இவங்க 2 பேருக்கும் சண்டை போய்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு இவங்க 2 பேருமே வேணான்னு போகுது. ஸோ சண்டே சமாதானப்படுத்திக்கிறாங்க. 1 மணி நேரம் சிரிச்சு போய்கிட்டே இருக்க கட் பண்ணி இன்னொரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. கிளாஸ்ல 2 பேர் தான் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி முதல் மார்க் அத்தோய் அப்படின்னு அந்த நபருக்கு கொடுத்துட்டு 2வது மார்க்கை கோகோ கிட்ட கொடுக்க அங்க இருக்க எல்லாருமே நீ எப்பயுமே 2வது தாண்டா, அத்தோயை உன்னால தூக்கடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல வன்மம் வளர ஆரம்பிக்குது. இன்னொரு பிளாஷ்பேக்கையும் நமக்கு காமிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அத்தோய் இருக்கார் இல்லையா, இந்த ஜாதி பாகுபாடால ரொம்ப கீழ்த்தங்கிய நிலையில இருப்பாரு. இதனால கோகோக்கு இவரை சுத்தமா பிடிக்கல. கோகோவோட வீட்டுல தான் இவங்க தஞ்சம் புகுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கோகோ வீட்டில் தான் வளர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. இதனால கோகோட அம்மா துணிகள் எல்லாத்தையும் கொடுத்து இது எதுவுமே அவனுக்கு பத்தாதுல, அத்தோய் கிட்ட கொடுத்துட்டு வாடான்னு சொல்ல இவருக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அத்தோயை பார்த்தாலே ஒரு வெறுப்பு. இதனால தன்னோட துணிகள் எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்துட்டு போய் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க இருந்தே இவங்க 2 பேருக்குமான பிரிவினை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி கொஞ்ச நாள்ல இந்த கோகோவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அத்தோயோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னா வளர ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள இருக்க பிரிவினை இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு பிரசன்ட்டுக்கு வருது. ஸோ இங்க கோகோ வேகமா வந்தாரியா, ஒரு ஸ்டேஜ் மாதிரி அன்னத்தோட அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அங்க இந்த அத்தோய் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு சொற்பொழிவு ஆற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மனுஷன் ஊருக்குள்ள ஒரு பயங்கரமான பேரை சம்பாதிச்சு வச்சிருப்பாரு. ஒரு கம்யூனிசம் பேசுற ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால மக்கள் ஏதாவது உதவி ஏதாவது பிரச்சனைனா அத்தோய் கிட்ட தான் போவாங்க. அந்த அத்தோய் உலக விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்காக நம்ம போராடணும் அப்படின்ற மாதிரி முடிவுல தான் இருப்பாரு. ஸோ அந்த இதுக்காக தான் இங்க ஒரு சொற்பொழிவு மாதிரி இருக்கும். இந்த எல்லா வேலைகளும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க கோகோ நம்ம கிட்ட அதாவது கேமராவை பார்த்து பேசிக்கிட்டே இங்க இருந்து தான் நான் கேமை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி மில்லி அப்படின்னு ஒரு பொண்ணை சந்திக்கிறார். ஸோ அந்த பொண்ணு தான் இவர் காதலிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட நிறைய விஷயங்களை விதண்டாவாதமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி தியா அப்படின்ற ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே வரும்போது இவர் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க முகம் கொடுத்து பேசுறதா தெரியல. அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி கோகோ ரெஸ்ட் ரூமுக்கு பின்னாடி பாக்குறாரு. ஒரு நபர் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது தியாவை அவர் காதலிக்கிறார். தியாவை எப்படியாவது அடையணும்னு அவர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த விஷயங்களை இந்த மனுஷன் அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி இங்க அந்த ஸ்டேஜ்ல ஏறி பேசணும்னு போக அப்போ ஊர் மக்கள்ல ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற தகவல் கிடைக்குது. ஸோ அத்தோயும் அவர் காதலிக்கிற பொண்ணான தியாவும் ஓடி போய் அந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம கோகோ இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு நபருக்கு போன் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த நபர் அங்க என்ட்ரி கொடுக்குறா. ஸோ அது மூலமா நமக்கு என்ன தெரிய ஆரம்பிக்குதுன்னா, தியாவோட அப்பா தான் வந்திருக்காரு அப்படின்றது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு டாக்டரா இருப்பாங்க. நான் போய் மக்களுக்கு உதவுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கிளம்பி இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தா அவங்க அத்தோய் கூட சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அத்தோயை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற முடிவுல இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர கோவமா ஒரே ஒரு வார்த்தை தான், நீ என் பொண்ணா இருந்த அப்படின்னா இங்க வந்துரு, இல்லைன்னா அத்தோய் கூட இருந்து நாசமா போய்க்கன்னு சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கோகோ இருக்கா இல்லையா பார்த்து ஒரு ஓரமா ரசிச்சுக்கிட்டு ஆனந்தம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ இங்க இருக்க அந்த தியா இருக்காங்க இல்லையா, ரொம்ப யோசிச்சுட்டு அவருக்காக நான் இங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீங்களும் வேணாம் உங்களோட ஃபேமிலி வேணாம் உன்னோட பணமும் வேணாம் அப்படின்ற மாதிரி அத்தோய் கூட பக்கத்துல போய் நின்றுகிட்டே இருக்க இந்த மனுஷன் செம்ம டென்ஷன் ஆயிட்டார். அத்தோய் கிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை தான், நான் இவ்வளவு நாள் அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னையே அவ ஏமாத்திட்டு உன் கூட வந்து நிக்கிறா, இன்னைக்காவது ஒரு நாள் அவ உன்னை ஏமாத்துவா, இது நடக்கத்தான் போகுது அப்படின்ற மாதிரி தான் பொண்ணே வேறான்னு கார்ல போய் உட்காரும் போது அந்த இடத்துல வந்து கோகோ, பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தோய ஜெயில இருந்துலாம் வெளியே கொண்டு வந்தீங்க, அவன் உங்க பொண்ணைய தூக்கிட்டான் சார், எனக்கு வர்ற கோவத்துக்கு கண்டிப்பா நான் அவனை ஏதாவது பண்ணுவேன் சார் அப்படின்ற மாதிரி இவருக்கு சாதகமா நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு, சார் நீங்க போயிட்டு வாங்க, உங்க பொண்ணுக்கு நான் இருக்கிற வரைக்கும்
எதுவும் ஆகாது சார் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணி அத்தோய் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு வித்தியாசமான கனவுகள்லாம் வருது. அதுல ஒரு குழந்தை தண்ணீர் இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரியும் அதே சமயத்துல இவரோட பாட்டிய சூனியக்காரி அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எரியற மாதிரியும் காமிச்சுக்கிட்டே இருக்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறார். அப்பதான் அவரோட அம்மா இருக்காங்க இல்லையா, இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு கர்ச்சீஃப்ல ஆப்பிள் எம்ப்ராய்ட் போட்ட மாதிரி வரைஞ்சிருக்கும். இது என்னோட மருமக வருவா இல்லையா, நீ அவளுக்காக கொடுடா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு இவர் பார்த்துக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி இவரோட மனைவியான அதாவது இவரோட காதலியான தியா கிட்ட காமிக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய டிசிஷன் எடுத்துட்டாங்க இல்லையா, இது நம்ம கல்யாணத்துல கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டுறாங்க. சோ அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் அதாவது கோகோ இவங்க என்ன பண்ணாலும் சரி அதை ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்கறது வழக்கமா இருக்கும். ஏன்னா இவர் ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காரு இல்லையா, அந்த பிளான் படி நடந்தாகணும் அப்படின்றதுக்காக. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணி மில்லி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கியா, அவங்க கிட்ட போறாரு. அவங்க கிட்ட ரொமான்ஸ்ல ஈடுபடலான்னு போக அப்பதான் மில்லியோட கேரக்டர் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த நபரை அவங்க சின்சியரா லவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் கூட சேர்ந்து ஃபாரின் போய் செட்டில் ஆகணும் அப்படின்றது ஆசை. இதனால அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இங்கேயும் அதை பத்திர கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும்போது அவங்க திடீர்னு அத்தோய் டாபிக் எடுக்கிறாங்க. அந்த ஊர்ல நிறைய குழந்தைகள் அத்தோய் மெயின்டைன் பண்ற ஸ்கூல்ல தான் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் மில்லி வேலை செய்வாங்க. இந்த விஷயத்த சொல்லும்போது அத்தோய் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக வெறுப்பை கொடுக்குற கேரக்டர் தான் இல்லையா. அத்தோயோட பேர் இவங்க சொன்னது இவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு. நான் இல்லாத நேரத்தில் நீ அவங்க கூட தான் இருக்கியோன்னு சொல்ல ஒரு வார்த்தை கூட பேசல. அங்கிருந்து சோகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கற்பனை இவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வேற ஒரு நபர் வராருன்னு இருக்கும். மில்லியை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் அவங்க காதலிக்கிறது கோகோவை. அங்கிருந்து போனதுக்கப்புறம் மில்லியோட துணிகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மில்லி நான் உன்னை அடையணும், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆசையாக அந்த துணி கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அந்த அத்தோய்க்கும் அவங்களோட காதலியான தியா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ இந்த சைடு கோகோ நண்பன் போலவே அதாவது லிட்ரலி நண்பன் தான், ஆனால் துரோகத்தை பின்னாடி ஒளிஞ்சு நின்று பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு முதலிரவுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு சந்தோஷமா நண்பா அப்படின்ற மாதிரி வெளியே உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த தியா மேல ஆசைப்படுற கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் பயங்கரமா சரக்க போட்டுட்டு இந்நேரம் அவன் பொண்ணு கூட சந்தோஷமா இருப்பான்ல, அவளை அடையணும் நான் எவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா அத்தோய் அவளை கல்யாணம் பண்ணிட்டு தினந்தனமா அவளை ரசிச்சிட்டு இருப்பாள் அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்துக்கிட்டு அதனால அத்தோயை சாவரிச்சுட்டு அந்த இடத்துக்கு நான் போய் அவ கூட வாழ்ந்துக்குவான்னு கேட்க இந்த விஷயத்த கோகோ நோட் பண்ணிட்டார். அமைதியாரு, உனக்கு அவ வேணும் அவளை தானே, என்ன நம்பு, என்ன நம்புன அப்படின்னா கண்டிப்பா அது உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நபரை அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. நிம்மதியா அம்மாவோட போட்டோ பக்கத்துல படுத்து தூங்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் காலையில மிக்குல் அப்படின்ற ஒரு கேரக்டர் அதாவது அத்தோய்க்கு ரொம்ப உதவிகரமா இருப்பாரு. அந்த கேரக்டரை காமிக்கிறாங்க. சோ வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக அத்தோயை கூப்பிட்டுட்டு போகணும்னு வந்திருப்பாரு. அந்த சமயத்துல அரைகுறை ஆடையோட தியா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது மிக்குல் கிட்ட போறா. அவங்க கிட்ட சகஜமா பேசி பழகிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அத்தோய் பாக்குறாரு. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக துணி எல்லாத்தையும் எடுத்து அவங்கள போட்டுக்கும்படி கொடுக்க அவங்க போட்டுட்டு நிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து கோகோ இருக்கா இல்லையா, அவனோட என்ட்ரி. அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நலன் விசாரிக்கிறான். அந்த சமயத்துல தான் தியாக்கு இன்னைக்கு ஃபீவரா இருக்கு, அவங்க ஒர்க்குக்கு போகல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ பழி வாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதே நாம பயன்படுத்திக்க கூடாது அப்படின்றதுக்காக அத்தோய் கிட்ட போறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, நீங்க உங்களோட வேலைக்கு போங்க, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல தியா இதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. உள்ள இருந்து அவர் வேணான்னு தலையாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆள் ஒரு மாதிரியானவர் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இதனால யாருமே வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அத்தோய் மிக்குல் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே அனுப்பி வச்சுட்டு இவங்க தன்னோட வேலையை பார்க்கலான்னு போக கோகோவும் அங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ண சைக்கிள் அத்தோய் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி சின்ன தயக்கமா இருக்கு. நண்பன் கூட அவளை விட்டு வர்றது தப்பா இருக்கு, ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற பயத்துல இனிமேல் நான் போய்க்கிறேன், நீங்க இருந்து போய்கோடா மிக்கில் அப்படின்ற மாதிரி அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்க கட் பண்ணி இங்க காமிக்கிறாங்க. சோ கிளம்பி போன மாதிரி போன மனுஷன் வீட்டுல யாரும் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தியா கிட்ட நெருங்குறாரு. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பயமுறுத்துற தோரணையிலேயே பேசிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி இவர் வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. வெளியில அந்த எம்ப்ராய்ட் போட்ட ஆப்பிள் கர்ச்சீஃப் இருக்கு இல்லையா, அது எடுத்து பார்க்கும்போது வேக வேகமா வந்து தியா தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரையா, அப்ப கண்டிப்பா இது முக்கியமானதா தான். அவங்கள பயங்கரமா அலைய விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இது அத்தோயோட அம்மாவோடது, அத்தோய் கையில இருந்து இது எனக்கு வந்தது அப்படின்ற விஷயம் இவங்க சொல்றாங்க. சோ இது நாள் வரைக்கும் அத்தோய் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கானா, இது பயங்கர எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் தான் போலியே அப்படின்ற மாதிரி அதை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப மிக்குல் வரா. இவங்க கிட்ட அதாவது தியா கிட்ட பேசணும்னு போக இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்க. அதனால சகஜமா பேசிக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம கோகோ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண மிக்குல் இருக்கான் இல்லையா, அவன் பிங்கி அப்படின்ற ஒரு விபச்சார பெண்ணை காதலிப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போய் அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்குறா. இதை கேட்டதும் அந்த பொண்ணு
போன்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவர் அத்தோயை தாண்டி எந்த விதமான பெரிய டிசிஷனுமே எடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது இந்த விபச்சாரங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிற அத்தோயை தாண்டி நீ என்ன எப்படிடா கல்யாணம் பண்ணுவ, ஏன் இந்த விஷயத்த நீ அவர்கிட்ட முடிஞ்சா சொல்ல பார்க்கலன்னு சொல்ல மனசுக்குள்ள ஒரு பயம், இந்த விஷயம் அத்தோய்க்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து சோகமா கிளம்ப. இன்னொரு பக்கம் கட் பண்ணி அத்தோய் அவரோட மனைவி தனிமையில இருக்க வீட்டுல ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல நிறைய கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பேசும்போது அப்பதான் ஒரு 2 நாட்டுக்கு நடுவுல போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அதுல பெண்கள் குழந்தைகள் அப்படின்ற எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் அங்க பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் மில்லிய கூப்பிட்டுக்கிட்டு கோகு தனிமையில உட்காந்து பேச ஆரம்பிக்கிறார். அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அத்தோயோட ஸ்கூல்ல எத்தனை பசங்க இருக்காங்கன்னு கேட்க அவங்க சோகமா எல்லாருமே படிக்கிறவங்க தான், ஆனா பாதி பேருக்கு அப்பா கிடையாது, பாதி பேருக்கு அம்மா கிடையாது, அத்தோ இங்க இருக்க எல்லாருக்குமே நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு சாக்லேட்டை கொடுக்குறாரு. அவங்க கம்ப்ளீட்டா மறந்து அந்த சாக்லேட்டை சாப்பிடுன்னு போக அப்படியே கட் பண்ணி கேமராவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். பாத்தீங்களா சச்ச இன்னசென்ட் சொல்லுங்க, இவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே பாவம் பார்த்தா சாக்லேட்டை கொடுத்ததோ எல்லாத்தையும் மறந்துட்டான். இவன் இன்னசென்ட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கட் பண்ணி அவங்க கூட பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. மில்லியா அவர் இங்க கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மில்லி அந்த தியாவோட இடத்துல போய் வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி வேலை செய்யும் போது அந்த கர்ச்சீஃப் ஒன்று இருக்கு இல்லையா, அது எனக்கு தேவை, அது எப்படியாவது எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்க இவங்க ஏன் எதுக்குன்னு கேட்கறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல இவர் தயாரா இல்ல, நீ எடுத்துட்டு வா, என் கூட வெளிநாடு வரணுமா வேணாமா, அப்படி வேணும்னா இதை நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல இவங்க தலையாடிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா தியாவாடேனும் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் கூப்பிடுறாரு. ஒரு பக்காவான பிளானை வச்சிருக்க, அது பண்ண அப்படின்னா தியாவாடேனுக்கு உனக்கு கொஞ்சம் நெருங்கின மாதிரி இருக்கும்னு சொல்ல அவர் அதை பண்ண கிளம்ப ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண ஊருக்குள்ள ஒரு சின்ன திருவிழா, அதுக்குண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அத்தோய் தான் இதை எடுத்து நடத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலைகள்லாம் சீரும் சிறப்புமா போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ ஒரு ஆளை செட் பண்ணா இல்லையா, அந்த மனுஷன் ஒரு லேடியை கூட்டு வந்து அங்க ஆடலும் பாடலும் மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாரு அப்படின்ற மாதிரி. இதனால கோகோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி முகம் சுளிக்க மாதிரி ஆயிடுச்சு. அத்தோய்க்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்றது புரியல. குழப்பத்துல அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போக இன்னொரு பக்கம் கோகோ போட்ட பிளான் இருக்கு இல்லையா, அது கச்சிதமா ஒர்க்காக ஆரம்பிக்குது. மிக்குள்ள கூப்பிட்டு மில்லி அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கே, அவர் கூட குடிக்க வைக்கிறாங்க. பயங்கர போதையானது மில்லி எனக்கு வேணும், மில்லி இல்லாம நான் உயிர் வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். மில்லியோட தம்பி தான் முக்குல் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னோட அக்காவை பத்தி யாரான இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்க இந்த சண்டையை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ செட் பண்ண ஆள் இருக்கா இல்லையா, அவர் உள்ள போகும்போது இவங்க 2 பேருக்கும் சண்டை வலுக்க ஆரம்பிக்குது. அடிச்சுக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோ பயன்படுத்தி வேக வேகமா அத்தோய்கிட்டு போய் அத்தோய் உன்னோட கூட இருக்கா இல்லையா, அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல அந்த மனுஷன் வந்து பாக்குறாரு. ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஊருக்கே உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்த மனுஷன் தான் கூட இருக்கவே இப்படி பண்ணிட்டா அப்படின்றத ஏத்துக்கவே முடியல. இன்னொரு தடவை நீ என் வீட்டு பக்கம் வந்துடாத, உனக்கு எனக்கு இருக்குமான எல்லா விஷயங்களும் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இந்த சைடு கோகோ இருக்கா இல்லையா, மொத்த வேல்யூ பண்ணிட்டு நல்ல புள்ள மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிற. டே என்னடா நடக்குது, எதுக்காட அந்த மாதிரி பேசுன அப்படின்ற மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சுட்டு ஆளுங்க அங்க இருந்து போனதும் நான் பண்ணிட்டு இருக்கேன் பக்காவா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு கிரிக்கெட், முதல்ல பவர் பிளே நடந்துருச்சு, இப்ப மிடில் ஓவர்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பு. இதுக்கு அடுத்த நாள் காலையில எல்லாமே சகஜமா போய்கிட்டு இருக்கு. அத்தோய் தன்னோட வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்க கோகோ ஒரு பக்கத்திலே பாம்பு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து மில்லி இருக்காங்க இல்லையா, அவங்க தியாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. நேத்து அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான், அதை வருந்திக்கிட்டு அவன் சாப்பிடாம கொள்ளாம இருக்காங்க. நீங்க தான் எப்படியாவது சொல்லி அத்தோய் கூட சேர்த்து விட்டணும், அத்தோய் இல்லாம அவனுக்கு நாளே ஓடாதுக்கான சொல்ல இவங்க அத்தோய் நான் சொன்னா கேட்பாரு, நான் இந்த விஷயத்த பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அத்தோய் வீட்டுக்குள்ள வந்ததோ இதை பேசலான்னு போக மனுஷன் இது நேரம் வரைக்கும் ஒரு இடத்துல கூட கோவப்பட்டிருக்க மாட்டார். ஆனா இப்போ பயங்கரமா கோவப்பட்டுட்டு நான் ஒரு முடிவு எடுத்தா இதுல யாரும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து தட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போக இது தியாக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. ஆனா கோகோக்கு பயங்கர ஹாப்பி, நம்ம போட்டது பக்காவா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை வண்டியில உட்கார வச்சு இதே நீ சோகமா இருக்கன்னு நினைக்கிறேன், நான் வந்து நம்மளோட ஃபேவரட் எடுத்து கூட்டு போறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு சோளக்காடு பொம்மை மாதிரி இருக்கும். அந்த பொம்மைக்கு போய் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நஞ்சுத்தன்மை இருக்கு இல்லையா, விஷம், அதை இவர் அத்தோய்க்குள்ள செலுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா ஊருக்குள்ள 1008 பேசிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் விட்டுறா. ஆனா ஏன் காதல் அடிபடும் போது அதெல்லாம் சங்கட்டமா இருக்குடா அப்படின்ற மாதிரி மிக்குள் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் அத்தோயோட மனைவிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றதா அந்த விஷயமா இருக்கும். ஸோ இதை சொன்னதும் அத்தை பயங்கர டென்ஷனாக சட்டையை பிடிக்கலான்னு போக ஏன்
சட்டையை புரிச்சு என்னடா பிரயோஜனம், ஊர் மக்கள் எல்லாருமே அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனும் அடிக்கடி உன் வீட்டுல எதனடா இருந்திருக்கா, நான் பசிச்சா உனக்கு சாப்பாடு தான் போட்டிருக்க, ஆனா நீ பசின்னு வந்தவனுக்கு உன் பொண்டாட்டியே கொடுத்துட்டேன்லடா பேசிக்கிட்டு இருக்காங்க, எக்கடா கெட்டு போடா அப்படின்னு மாதிரி இவர் கேர் பண்ணி இப்ப கோச்சிக்கிட்டு போற மாதிரி ஆக்டிங்க போட இந்த மனுஷன் யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. தென்னையில போய் உட்காரும் போது இவரோட மனைவி நடந்த எல்லா விஷயங்களையும் விட்டு தள்ளிட்டு நமக்குள்ள எதுக்குடா சண்டை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட போய் நிறைய விஷயங்கள அன்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் கொஞ்சம் சமாதானம் அடைகிறார். அந்த சமயம்னு பார்த்து மிக்குல நம்ம வேலைக்கு சேர்த்துக்கலாம், நாளைக்கு அவனை வர சொல்லண்டான்னு சொல்ல இந்த சமயம்னு பார்த்து கோகோ சொன்ன விஷயங்கள் அப்படியே மைண்டுக்குள்ள ஏற ஆரம்பிக்குது. ஒரு வார்த்தை பேசல, தன்னோட மனைவியை உதறி தள்ளிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா கோகோ இருக்கா இல்லையா, அந்த கர்ச்சீஃபை மில்லி எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. கர்ச்சீஃபை எடுத்துட்டு வந்தது பிங்கி அப்படின்ற ஒரு விபச்சார பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் அதை கொடுத்து நான் சொல்றபடி நீ பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பணத்தை கொடுத்து செட் பண்ணி வச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் மிக்குல் தான் கூட வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டார் அத்தோய். இதனால எல்லா விஷயங்களும் தனிமையில பண்ணிக்கிட்டே இருக்க கோகோ இந்த விஷயத்த அவர் கூடவே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். தியா இருக்காங்க இல்லையா, அவங்க மிக்குல கூட சேர்த்துக்கிட்டு ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் இருக்கும், அங்க குழந்தைங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா கலகலன்னு சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்க வன்மம் பிடிச்ச கோகோ இதை வீடியோ எடுத்து டே நீ அவனை வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன், அவன் பார் ஆனுவல் டேக்கெல்லாம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கான், அப்போ உன் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு, ஊருக்குள்ள சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நான் சொன்னதுக்கு எனக்கு திட்ட வந்த இல்லையா, இப்ப நீ என்னென்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தன்மையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க மனுஷன் இது நேரம் வரைக்கும் தியா கூட சந்தோஷமா பகிர்ந்து அதாவது வாழ்க்கையை பகிர்ந்து இருந்த மனுஷன் இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. சோ தியா பொறுத்துக்கவே முடியாம தன்னோட கணவர்கிட்ட போய் மனசு விட்டு பேசி ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அப்பயும் அத்தோட காதலுக்கு கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவனை நம்ம சேர்த்துக்கலாமா, வேலைக்கு வந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற விஷயம் தான். சோ தன்னோட மனைவியை உதறி தள்ளிட்டு வேகமா கோகோவை பாக்குறாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தனிமையில பேசிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் எனக்கு தெரியும்டா நீ தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காரு, சைக்காட்ரிஸ்ட்ல பட்டம் முடிச்சவன் தான் நான், என்கிட்டயே உன்னோட இலூஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து திணிக்க பாக்குறியா அப்படின்ற மாதிரி அவரை போட்டு அடிச்சுட்டு சின்ன வயசுல இருந்தே உனக்கு எனக்கு கண்டா பிடிக்காது, என் சந்தோஷத்தை பறிக்கணும்னு ஆசைப்படுத்தினடா அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் இவரை முடிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காரு. டேய் உனக்கு நான் என்ன சொல்லிடா புரிய வைப்பேன், ஆதாரத்தை காமிச்சா நம்புவியா, நான் வேணா அவனை பண்றேன், நீ அதை போய் கேட்டு பாரு கரெக்டா இருக்கும், நீ அந்த கர்ச்சீஃப் ஒன்று வச்சிருந்த இல்லையா ஒயிட் கலர் கர்ச்சீஃப் அது எதுக்காகன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க பட்டுன்னு அவரோட முகம் மாற ஆரம்பிக்குது. அந்த கர்ச்சீஃப்க்கு என்னாச்சு, அது என்னோட அம்மா கொடுத்ததுரா, அது அவகிட்ட தான் நான் கொடுத்தேன், அதுக்கு என்ன ஆச்சுரா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த கர்ச்சீஃபை நீ எங்க இருக்குன்னு போய் கேளு, அவ தேடி பார்த்தேன் கிடைக்கலன்னு சொல்லுவா. காரணம் என்ன தெரியுமா, அந்த கர்ச்சீஃபை அவ மிக்குல் கிட்ட கொடுத்துட்டாடா, அதுதான்டா உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ அவரோட போனை வேற செக் பண்ணி பாரு, அவனுக்கு தான் அவன் நிறைய முறை கால் பண்ணிருப்பாடான்னு சொல்லு. இந்த மனுஷன் அப்படியே சந்தேகத்தோட உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு. அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் உன்னோட போன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி போனை வாங்கி பார்க்க மிக்குலுக்கு நிறைய கால், எதுக்காக அவனுக்கு கால் பண்ணிருக்கேன்னு கேட்க இல்ல நான் கோகு கூட தான் பண்ணிருக்கேன், நேத்து நீ அப்படியே விட்டுட்டு வீட்டுல இருந்து போயிட்ட, அதனாலதான் எல்லாருக்கும் போன் பண்ணி பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல இது இவருக்கு கன்வின்சிங்கா தெரியல. சரி விடு, போன் பண்ணிட்டு போன் எடுக்கல என்னமோ சொல்றேன், நான் ஒரு கர்ச்சி போனை கொடுத்தேன் இல்லையா அதை எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்க இவங்க யோசிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க வீட்டோட தான் வச்சிருப்பாங்க, அது எங்க போச்சுன்னு தெரியல. இதனால ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்க டென்ஷன் ஆகுறாரு. கர்ச்சீஃப் எங்கடி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள பிசிக்கலா அடிக்க ஆரம்பிக்க அவங்க பயந்து போய் இங்கதான் வச்ச, அது எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்க இந்த மனுஷன் லிட்டரலி தான் வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மனநிலைமையோட நடந்து போய்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள இந்த போர் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்ன இல்லையா, அங்க நடக்கிற அப்டேட் எல்லாத்தையும் போன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அத்தோய். இன்னொரு பக்கம் வந்து மிக்குல காமிக்கிறாங்க, தன்னாலதான் அத்தோய்க்கும் அத்தோயோட மனைவிக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது பிங்கி காசு செட்டப் பண்ணி தான் இங்க உட்கார வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி அந்த கர்ச்சீஃபை காட்டி இதை நானே பண்ணேன், இதை வச்சு நான் ஒரு போட்டோ எடுத்துக்குவா அப்படின்ற மாதிரி அவர் அந்த கர்ச்சீஃபை வச்சிருக்க மாதிரியும் நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்களை நமக்கு காமிக்கிறாங்க. மறுபடியும் அத்தோய் கிட்ட போக ஆரம்பிக்குது. லிட்டரலி மனசு உடைஞ்சுதான் அங்க இருந்து போனா இல்லையா, மறுபடியும் உள்ள வந்து நான் அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அது உண்மையானு சொல்றியா, நீ மிக்குல காதலிக்கிறியா, நீ அவங்க கூட தான் வாழ ஆசைப்படுறியான்னு கேட்க இவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கோவத்துக்கு போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா தான் ஃபேமிலி முத கொண்டு சொத்து சொகம் எல்லாத்தையுமே நான் உனக்காகவும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களுக்காகவும் விட்டு வந்தேன், நீ என்ன சந்தேகப்படுறது ரொம்ப கேவலமா இருக்குடா அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்க நான் பண்ணது தப்புதான், எனக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, அதனாலதான் இந்த தாட் எனக்கு வந்தது அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்திலயும் தியா இருக்காங்க இல்லையா, மிக்குல் உன் கூட இருந்தா அப்படின்னா உனக்கு கரெக்டா இருக்கும், நீ அவனை சேர்த்து கொடான்னு சொல்ல பட்டுன்னு இவர் மறுபடியும் அதே எண்ணங்களுக்கு போக ஆரம்பிக்கிறார். அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிட்டாரு. இந்த எல்லா விஷயங்களையும் மில்லி இருக்காங்க இல்லையா, அவங்க ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ இதை பார்த்ததும் தியா ஒரே ஒரு கேள்விதான், என்னோட வீட்டுல அந்த ஒயிட் கலர் கர்ச்சீஃப் வந்தது அதை பார்த்தியான்னு கேட்க இவங்க
அவங்க தான் அது எடுத்ததே இல்லையா, தன்னோட காதலனுக்காக இவங்க பார்க்கல அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா கோகோவோட அப்பாவை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அத்தோய் போக ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது நம்பிக்கை அப்படின்ற ஒண்ணு வேணும்டா, நம்பிக்கை இல்லைன்னு வைய பக்கத்துல இருக்கவங்க கூட சந்தேகத்தோட தாண்டா பார்ப்பாங்க. கணவன் மனைவி அப்படின்றது ஒரு அற்புதமான ரிலேஷன்ஷிப், ரெண்டு பேரும் தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டா மட்டும் தான் அந்த ரிலேஷன்ஷிப் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்ல இந்த மனுஷனுக்கு லைட்டா உரைச்ச மாதிரி இருக்கு. தன்னோட மனைவி கிட்ட எல்லா தப்பையும் நம்ம பண்ணி தன்னோட மனைவி கிட்ட தன்னை முழுமையா அர்ப்பணிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ண கோகோவை பாக்குறாரு. இவனாலதான் எல்லா பிரச்சனையும், இவன் வந்ததுல இருந்து தான் எனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவரை அவாய்ட் பண்ணிட்டு போகலான்னு ட்ரை பண்ண. ஆனா கோகோ விடதா தெரியல. அவர் போய்கிட்டே இருக்கும்போது அவரை புடிச்சு, டேய் நீ எங்கடா போய்கிட்டு இருக்க, உன்னோட மனைவி என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி மறுபடியும் சந்தேக எண்ணங்கள்ல அவருக்குள்ள செலுத்திக்கிட்டே இருக்க. இது எதையுமே நம்ப மாட்டேன், நீ சொல்றது எல்லாமே பொய்யானதுதான் அப்படின்ற மாதிரி அவரும் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க. முடிவுல ஒரு பயங்கரமான விஷயத்த கோகோ காமிக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த கர்ச்சீஃப் காணாம போயிருச்சு அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த கர்ச்சீஃபை மிகுல் கிட்ட தான் அவ கொடுத்தா. அதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி பிங்கி மிகுல் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை காமிக்க இந்த மனுஷன் அப்படி நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்களையும் கோகோ இவருக்குள்ள திணிக்க ஆரம்பிக்கிறார். இது எல்லாமே உண்மை அப்படின்றது அந்த மிக்குல் வாயிலே சொன்ன நீ நம்புவியாடா அப்படின்ற மாதிரி மிக்குல் ஒரு இடத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கும்போது இந்த சைடு அத்தோயை ஒழிச்சு வச்சுட்டு கோகோ போய் மித்துல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஆனா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது போட்டோ, அதாவது பிங்கியோட போட்டோவை காமிச்சு, உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பா நான் அத்தோய் கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா, எதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அந்த மனுஷனும் பிங்கிய பத்தி தான் இவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அத்தோய் இந்த உறவை ஏத்துக்க மாட்டார் இல்லையா, இதனால அத்தோய் கிட்ட மட்டும் தயவு செஞ்சு இதை சொல்லிடாதீங்கன்னா இது அவர் சொன்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அழுது புலம்பிக்கிட்டே இருக்க. இந்த விஷயத்த அத்தோய் கேட்டுக்கிட்டே இருக்கார். மறுபடியும் அந்த கர்ச்சீஃப் இருக்கு இல்லையா, அது உனக்கு யாரா கொடுத்தது, இவங்க தானடா கொடுத்தாங்க, ஆமா இவங்க கூட நீ எத்தனை வாட்டி படுக்கையை பகிர்ந்திருக்க, அதை சொல்லுடா நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரை கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆமா அந்த கர்ச்சீஃபை அவங்க தான் கொடுத்தாங்க, ஆனா அவங்க கூட நான் பல முறை படுக்கையை பகிர்ந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முழு சைக்கோவா மாறின அத்தோய நமக்கு இங்க காமிக்கிறாங்க. சோ இங்க கோகோ பண்ண விஷயங்கள் எல்லாமே மொத்தமா அத்தோய பாதிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மனக்குழப்பத்திலே நடக்கவே முடியாம நடந்து வந்துகிட்டே இருக்க தியாவை அடையணும்னு இருக்கா இல்லையா, அவனுக்கு இந்த கோகோ மூலமா ஒரு மெசேஜ் போயிருக்கும், இங்கதான் அத்தோ இருக்கா, அவனை நீ பழி வாங்கணுமா, தியாவை அடையணுமா, இங்க வந்து சேருன்னு சொல்லியிருப்பான். சோ அவன் வேக வேகமா வந்துட்டு அத்தோய் உன்னால தாண்டா அவன் எனக்கு கிடைக்காம போயிட்டா, உன்னை கொண்டுட்டு நான் அவளை அடைஞ்சிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி கண் எடுத்து நீட்டும் போது அத்தோ இங்க சமநிலை தவறி இருக்காரு. அவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறார். அவரோட கண்களுக்கு அது மிக்குலா தெரிய ஆரம்பிக்குது. சோ பெரிய கல்லு ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து அவரோட தலையை அடிச்சு அந்த இடத்துல அவரை சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது வரைக்கும் கோகோ வேடிக்கை பார்த்துட்டு அவரை தூக்கிட்டு டீ பாடா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட. கட் பண்ணா இந்த சைடு தன்னோட கணவர் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டார் அப்படின்றதுக்காக சோகமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது மில்லி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றாங்க. அது கூடவே மில்லிக்கும் இந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தாலும் என்ன கேட்டாலும், அதாவது தியா என்ன கேட்டாலும் இந்த வீட்டுக்கு வந்து கர்ச்சீஃப் எடுத்தியா அதாவது நடந்துதா அப்படின்ற மாதிரி கேட்டாலும் அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடி போயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க அத்தோய் மேல வச்சிருக்க காதல். கட் பண்ண இங்க அத்தோய் சமநிலை தவறி போய் வந்துகிட்டு இருக்கா இல்லையா, அவரோட கண்களுக்கு போர் நடுவுல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குமே அது தெரிய ஆரம்பிக்குது. தன்னோட பாட்டிய சூனியக்காரின்னு எரிச்சாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. தன்னோட அம்மா கஷ்டப்பட்டு இவரை வளர்த்து ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்க ஆள் இல்லாம செத்து போயிருப்பாங்க, அந்த விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்குது. சோ இது கூடவே தன்னோட மனைவி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி கண்ணு முன்னாடி அந்த விஷயம் வந்து போய்கிட்டே இருக்க மனைவி படுத்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஒரு பில்லவை வச்சு அவங்களோட முகத்தை அமுக்கி அந்த இடத்துல அவங்கள துடி துடிக்க சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இறந்து போனது அவங்களோட டெட் பாடி எடுத்துக்கிட்டு ரோட்ல வந்துகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கோகோ முகங்கள் எல்லாத்தையும் கலர் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், முதல் முறையா அத்தோய தோக்கடிச்சு நான் ஜெயிச்சிட்டேன், அவனை ஜெயிச்சிட்டு அத்தோ இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போகுது, என்ன நீ சுட்டு கொண்டுடுடா அப்படின்ற மாதிரி கண்ணு காட்டி நீட்டிக்கிட்டே இருக்கு. அத்தோய் அவரை சுடுறதா தெரியல, இது எல்லாமே நீ பண்ணதுதான், உன்னோட மேனிபுலேஷன்ல நான் மயங்கிட்டேன், இதனால என்னோட சுத்தி இருக்கிறவங்கள இழந்துட்டேன், உயிருக்கு என்னோட காதலே நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவரை சுட்டுக்கிட்டு அவரை இறந்து போறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேரோட டெட் பாடி மேல கோகோ ஏறி உட்காந்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருந்தது, அது எல்லாத்துக்குமே அத்தோய் தான் மெயின் காரணமா இருந்தான். இப்போ அந்த அத்தோய் இறந்து போய் கிடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த சந்தோஷம் ஒன்னு போது எனக்கு அப்படின்ற மாதிரி அவரும் கண் எடுத்து வாய்க்குள்ள வச்சுக்க அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி ஷேக்ஸ்பியரோட 1600 எழுதப்பட்ட ஒத்தல்லோ அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. பாருங்க 1600 சந்தேகம் அப்படின்ற ஒண்ணு எப்படி இருந்திருக்கு. ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பிசிக்கலா தான் பழி வாங்கணும்
அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு சின்ன சந்தேக விதையை போட்டா போதும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு உதாரணமா நாம எடுத்துக்கலாம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.